நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி டெக்னிக்கலா 22,600 கட் பண்ணா எவ்வளவு வரைக்கும் போகும், அதே மாதிரி ஒரு புல் பேக் கிடைச்சா 23,100 போகுமா, டீட்டெயில்டா பார்த்துலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ், நிப்டி மந்த்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மந்த்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் லெவல்ஸ் நம்ம பேசியிருந்தோம், லாஸ்ட் மந்தே பேசியிருந்தோம் ஒரு கரெக்ஷன் லெவல் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 18% வரைக்கும் கரெக்ஷன் வந்தாச்சு. இப்போ 2024 கரெக்ஷன் லெவல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19.5% வரைக்கும் வந்தது. இப்போ அதுக்கு ஈக்குவலான கரெக்ஷன் லெவல் வரைக்கும் நம்ம கீழே வந்திருக்கோம். அடுத்தது என்ன வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒரு புல் பேக் கிடைக்குமா அப்படிங்கறத ஒரு வீக்லி சார்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணலாங்க. வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செல்லர் டாமினன்ஸ் தான் எக்ஸிபிட் பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸை மேல கொண்டு போற ட்ரை பண்றாங்க. ஆனா செல்லர் வந்து அதை விடாம திருப்பியும் செல்லிங் அடிக்கிறாங்க, வந்து ஒரு டோஜி கேண்டில் பிரிண்ட் பண்றாங்க. அதே தான் இந்த வாரமும் நடந்திருக்கு. ஒரு பிரைஸ் வந்து திருப்பியும் மேல ஒரு புல் பேக் லெவல் வரைக்கும் கொண்டு போற ட்ரை பண்றாங்க. திருப்பியும் செல்லர்ஸ் என்டர் ஆகி என்ன பிரைஸுக்கு ஸ்டார்ட் ஆனாங்களோ அதை விட கொஞ்சம் மேல வரைக்கும் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லர் டாமினன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் சைட் போகணும்னா கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். ஆனா இன்ட்ராடேல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அதே ஒரு லாங் டேர்ம் பொசிஷனல் ட்ரேடிங்ல இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பையர் என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் காமிக்கல. ஒரு வீக்லி சார்ட்ல அடுத்த டவுன் சைட் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிக் கேண்டில் ஒன்று, ஒரு புல் கேண்டில் இருக்குல்லங்க, இதோட 50% ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஆன 22,333 அது வரைக்கும் இந்த வீக்குள்ள கீழே வந்தா இவ்வளவு தூரம் வருவாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா திருப்பி ஒரு புல் பேக் லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த வீக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 22,333 கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. இதையே கட் பண்ணும்போது தான் நம்ம கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்க. மேபி அது நடக்கக்கூடாது, பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியுங்க. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேல என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்ல போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை கட் பண்ணிட்டு ஃப்ரைடே வந்து மார்னிங் கட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா ஃப்ரைடே கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணாங்க, அதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்போ நாளைக்கு முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கன்சல்டேஷன் ஏரியா 22,753 அப்படிங்கிறது ஒரு பிவட். இந்த 753 கட் பண்ணும்போது 624 வரைக்கும் வருவாங்க. 624 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்களாங்க, அந்த ஏரியா. ஸோ அது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு நாளைக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா திருப்பியும் நேற்று க்ளோசிங், அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் லெவலுக்கு ஒரு புல் பேக், அதையும் தாண்டி சஸ்டெயின் ஆகும்போது ஒரு 23,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம 624 கட் பண்ணலைன்னா அதுக்கு கீழே வந்து போறதுக்கு சான்சஸ் வந்து நாளைக்கு கம்மி. அந்த 624 கட் பண்றாங்களா, 753 கட் பண்றாங்களா, இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் ஒரு பேர் கேண்டல்ல ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட கட் பண்ணாங்கன்னா 624 கன்ஃபார்மா போவாங்க. 624 கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்தது, அது கீழே பிரைஸ் போகல அப்படிங்கும்போது ஒரு புல் பேக் கன்ஃபார்மா ஒரு ஆஃப்டர்நூன் செஷன்ல வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை நாளைக்கு பிளான் பண்ணிக்கணுங்க. இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், இது பாத்தீங்கன்னா நிப்டியோட டே சார்ட். ஒரு பாட்டம் அவுட் பண்ணிட்டு ஒரு புல் பேக் லெவல் மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போனாங்க. மேலே போயிட்டு திருப்பியும் பிரைஸ் இப்போ கீழே வருது. அது எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு ஒரு ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா 0.618 அந்த லெவல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,684, இது வந்து 0.786 லெவல். இதை கட் பண்ணும்போது தான் அடுத்தது 624 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி 15 மினிட்ஸ் சார்ட்ல நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டு மெயின் சப்போர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. 22,684 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 22,624 இருக்கு. ஸோ இந்த ஏரியால ஏதாவது ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கறத ஒரு கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல காலோ போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது அந்த இடத்துல டெசிஷன் ஏரியா, அந்த டெசிஷன் ஏரியால போய் நம்ம கால் இல்ல போட்டு அந்த ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டாம். அது ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம அந்த கால் இல்ல புட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு சொல்றது வந்து 52,112, 117, 150 இந்த ஏரியால ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல ஒரு ரிவர்சல் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 51,850 அப்படிங்கிற வரைக்கும் வருவாங்க. அந்த 850 கட் பண்ணும்போது இந்த லோ வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்டா இருந்தா நாளைக்கு சப்போஸ் 52,150 அந்த ஏரியால ஒரு சப்போர்ட் கிடைச்சு ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 52,600. அந்த 52,600 கட் பண்ணும்போது 53,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில எந்த இடத்துல ரிவர்சல் பிரைஸ் ஆக்ஷன் கிடைக்குது, இல்ல ஒரு பிரேக் டவுன் கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம்.
மிட் கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம பிவோட் ஏரியா அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த பிவோட் ஏரியாவை கட் பண்ணி கீழே வந்தாச்சு. கீழே வந்து 12,518 அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஏரியால இப்போ ட்ரேட் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,461 அப்படிங்கிறத கட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் இந்த ஏரியா 12,450லேருந்து ஒரு 350 இந்த ஏரியா வரைக்கும் கீழே வரைக்கும் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த 12,461 இல்லை இந்த லாஸ்டா ட்ரேடிங் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கலங்க, இந்த ஏரியால இருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா திருப்பியும் பிவட் ஏரியாவை கட் பண்ணிட்டு அடுத்த சப்ளை ஜோன் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது 12,750 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த எக்ஸ்பைரி டேங்காட்டி. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கால்லையோ புட்லையோ என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.